மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஆண்டவரே, இந்த மக்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும்? உம்மை தேடி இந்த பிள்ளைகள் வருவார்களே, உம்முடைய சமூகத்தில் வருவார்களே, அவர்களுக்கு நான் என்ன சொல்லி ஜெபிக்கட்டும் என்று காத்திருந்த போது ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற என் வார்த்தைகளை சொல். ஏனென்றால் நான் இன்றைக்கு விடுதலை கொடுக்கும்படி இறங்கி வருவேன். ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகும். அதற்குத்தான் இந்த நாளை நியமித்திருக்கிறேன் என்று ஆவியானவர் திருவிழம் பற்றினார். இயேசுனுடைய வார்த்தை வருகிறது உங்களை தேடி, மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யான ஒரு விடுதலை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்திலே விடுதலை தேவையாக இருக்கிறது. ஒரு பாவத்தை விட முடியாமல் தவிக்கிறீர்கள். சமாதானம் பாதிக்கப்பட்டு விட்டது. மனசாட்சி வாதிக்கிறது. விட்டுவிட விரும்பினால் விட முடியவில்லை. அதை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்வதென்று தடுமாற்றம். இன்னொரு பக்கத்தில் பயம், இன்னொரு பக்கத்தில் பிசாசு கொண்டு வருகிற போராட்டம், இன்னொரு பக்கத்தில் கடன் பிரச்சனையில் விடுதலை கிடைக்குமா? என் குடும்பம் தரித்திரத்திலும் கடன் பிரச்சனையிலும் கலங்கி தவிக்கிறது. யார் விடுதலை தருவார்கள் என்ற ஒரு வேதனை. பொல்லாத மனிதர்களால் உண்டாயிருக்கிற போராட்டம், வழக்குகள், வாதைகள். யார் எங்களுக்காக பேசுவாங்க? யார் எங்களுக்கு விடுதலை தருவார்கள்? பலவிதமான நெருக்கத்திற்கு நடுவில் விடுதலை உண்டா என்ற ஏக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்திலே விடுதலை தேவை. சிலருக்கு பாவத்திலிருந்து விடுதலை தேவை, சிலருக்கு வியாதியிலிருந்து விடுதலை தேவை, சிலருக்கு பயத்திலிருந்து விடுதலை தேவை, சிலருக்கு கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தேவை, சிலருக்கு நிந்தை அவமானத்திலிருந்து விடுதலை தேவை, சிலருக்கு பொய்யான குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுதலை தேவை. இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை தேவை. அந்த ஏக்கத்தோடு பாரத்தோடு பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கிறீர்கள். இந்த செய்தியை தூரத்தில் அமர்ந்து பல தேசங்களிலே வீடுகளில் அமர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களோடும் தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார். இயேசு என்ற பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் கடவுள் மனிதனாக வர வேண்டும்? அவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் இயேசு இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அவர் 3½ ஆண்டு காலம் ஊழியம் செய்தார். மக்கள் மத்தியிலே கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நடந்து ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஊழியங்களை நிறைவேற்றினார். என்ன செய்தார்? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக இயேசு சுற்றி தெரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு வாதிக்கப்பட்டு வேதனைப்படுகிற மக்களுக்கு விடுதலை கொடுத்து மகிழ பண்ணுகிறவராக இயேசு ஜனங்கள் மத்தியிலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்குத்தான் கடவுள் மனிதனாக இயேசு என்ற பெயரில் இறங்கி வந்தார். இந்த விடுதலைக்காக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படி அவன்தான் மனிதர்களை அடிமைப்படுத்துகிறான். அவனுடைய கிரியைகள் தான் மனிதனுக்கு அடிமைத்தனத்தை கொண்டு வருகிறது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து பிசாசின் கிரியைகளை அழித்து விடுதலையாக்க இயேசுவாக இந்த உலகத்தில் வந்தார் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இப்பிரபஞ்சம், இந்த பூமியிலே கிரியை செய்கிற பொல்லாத பிசாசு, அவனுடைய கிரியைகள் அவனிடத்தில் இந்த நம்மை விடுதலை ஆக்குவதற்கு சிலுவையிலே தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர் வந்த நோக்கம் அதுதான். அவர் சிலுவையில் மரித்த நோக்கம் அதுதான். மனிதர்களுக்கு நான் விடுதலை கொடுத்து மகிழ பண்ண வேண்டும். இந்த பொல்லாத பிசாசானவன் ஜனங்களை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்துகிறான். அதிலிருந்து நான் விடுதலை கொடுக்க வேண்டும் என்றுதான் அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து ரத்தம் சிந்தி மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து சாத்தானுடைய வல்லமைகளை உரிந்து கொண்டு அவன் மீது ஜெயம் எடுத்து இன்றைக்கும் அவர் விடுதலை கொடுத்து கொண்டே இருக்கிறதை பார்க்க முடியும். மனிதனை அடிமைப்படுத்துகிற காரியம் என்ன? சாத்தான் எப்படி மனிதர்களை அடிமைப்படுத்துகிறான்? எப்படி ஆண்டவர் விடுதலை தருகிறார்? உங்களை குறித்து ஆண்டவர் பேச விரும்புகிறார். நீங்கள் எந்த நிலைமையில் வந்திருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து, எதில் ஒரு விடுதலை தேவை என்பதை உணர்ந்து நீங்கள் விடுதலைக்காக கேட்கும் பொழுது அந்த விடுதலை இன்றைக்கு ஆண்டவர் தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். சகோதரனை உங்களோடு பேசுகிறார், சகோதரி உங்களோடு பேசுகிறார். வாலிப தம்பி, வாலிப மகளே, உன்னோடு தான் தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார். பல குடும்பங்களில் பல தேசத்திலிருந்து கவனித்து கொண்டிருக்கிறீங்க. உங்களோடு கூட தான் இயேசு இன்னைக்கு பேசுகிறார். முதலாவது,
யோவான் 8:34 இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், அதை கவனியுங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று இயேசு சொல்லுகிறார். முதலாவது ஒரு மனிதனை அடிமைப்படுத்தக்கூடிய காரியம் பாவம். பாவம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்துகிறது. பாவத்தினுடைய வல்லமை ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்துகிறது. பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அவனுடைய சமாதானம் பாதிக்கப்படும். பாவம் செய்கிற மனிதன் நிம்மதியாக இருக்க முடியாது, அவனுடைய சமாதானம் பாதிக்கப்பட்டு விடும். பாவம் செய்கிற மனிதனுடைய மனசாட்சி அவனை வாதிக்கும். குற்ற மனசாட்சி அவனை வேதனைப்படுத்தி தூங்க விடாது, நிம்மதியாக இருக்க விடாது. அவன் பல காரியங்களை செய்து பார்த்தாலும் முழுமையான விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த பாவம் அவனை வாதிக்கிறது. முடிவிலே பாவம் அவனை நரகத்தின் அக்னிக்குள்ளே கொண்டு போகிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய ஆத்மா மரித்து போவதினால் சமாதானமற்ற நிலைமை, நிம்மதியற்ற ஒரு நிலைமை. அது மாத்திரமல்ல, அந்த பாவம் ஒரு மனிதனை நரகத்தின் அக்னிக்குள்ளே கொண்டு செல்லும் என்பதாக வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, மதுபானம் சிலரை அடிமைப்படுத்துகிறது. போதை வஸ்துகள் சிலரை அடிமைப்படுத்துகிறது. சீரியல், இந்த செல்போன் சிலரை அடிமைப்படுத்தி விடுகிறது. உலகத்தின் சில சிற்றின்பங்கள் மனிதர்களை அடிமைப்படுத்தி விடுகிறது. பண ஆசை, லஞ்சம் வாங்கும்படி தூண்டி மனிதனை அதற்கு அடிமையாக்கி விடுகிறது. இப்படி மனிதனை பல விதங்களிலே பாவ காரியங்கள் அடிமைப்படுத்தி விடுகிறது. அதனால அது பாவம் என்று உணர்ந்து விட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது விட முடிவதில்லை. ஐயோ, இந்த குடிப்பழக்கத்தை விட முடியவில்லை, இந்த போதை மருந்துகளை விட முடியவில்லை, இந்த பாவத்துக்கு நான் அடிமையாகிவிட்டேனே, இப்பொழுது சமாதானம் இல்லை என்று கலங்குகிற மக்கள் தான் அதிகம். காரணம் என்ன? அந்த பாவத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. சிலர் நினைக்கிறாங்க, சும்மா குடிச்சு பார்ப்போம், சும்மா கொஞ்சம் போதை இழுத்த பார்க்கலாம், சும்மா கொஞ்சம் இந்த போதை மருந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நண்பர்கள் உங்களை வஞ்சித்து அவங்க அடிமைப்பட்டதுனால உங்களை அடிமையாக்குவதற்கு கொஞ்சம் பாரு, சும்மா டெஸ்ட் பண்ணி பாரு என்று கொடுத்து இன்றைக்கு மதுபான பிரியர்களாய் நீங்கள் மாறிவிட்டீங்க. குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கப்பட்டுட்டீங்க, போதை வஸ்துகளுக்கு அடிமையாக்கப்பட்டு விட்டீங்க. ஆரம்பத்தில் கொஞ்சத்தில் ஆரம்பித்தது, இன்றைக்கு அது இல்லாமல் இருக்க முடியவில்லை. இரவும் பகலும் அது உங்களை அடிமையாக்கி வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. காரணம் என்ன? வேத வசனம் சொல்லுகிறாரு. நீதிமொழிகள் 5:22 வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்கள் சூழ்ந்து கொள்ளும், அவன் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுகிறான். பாவம் ஒரு மனிதனை கயிற்றை போல கட்டிவிடும். துன்மார்க்கனை அந்த அக்கிரமங்கள் சூழ்ந்து கொள்ளும். ஆரம்பத்தில் சின்னதாக தெரியும், நாள் ஆக ஆக அந்த பாவம் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறது. அந்த பாவம் அவனை அடிமையாக்கி விடுகிறது. பாவம் ஒரு கயிற்றை போல் அவனை கட்டி விடுகிறது. அதுதான் பாவத்தின் வல்லமை. பாவத்திற்கு எப்படி இந்த வல்லமை வந்தது? அதுதான் 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகி இருக்கிறான். அந்த பாவத்துக்கு பின்னால் இருப்பது பிசாசு. அந்த பாவத்துக்கு பின்னால் இருப்பது பிசாசின் ஆவி. ஒரு மனிதனால் ஏன் குடிப்பழக்கத்தை விட முடிவது இல்லை? அவன் விட்டுவிட விரும்பிய விட முடியவில்லை. அந்த குடிவெறியின் ஆவி, அந்த மதுபானத்துக்கு பின்னால் நின்று செயல்படுகிற இந்த பொருளாத பிசாசின் ஆவி மனிதனதற்கு அடிமையாக்கி விடுகிறது. போதை வஸ்துகளுக்கு பின்னால் நின்று செயல்படுகிற பிசாசு அவனை அடிமையாக்கி விடுகிறது. ஒரு சீரியல் பார்க்க சும்மா 1 பார்க்க ஆரம்பித்தோம், 2 பார்க்க ஆரம்பித்தது. சில பெண்கள் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அது பார்க்காம இருக்க முடியவில்லை. மனநிலை பாதிக்கப்பட்டதை போல ஆகிவிடுகிறார்கள். அந்த அடிமைத்தனம், அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு ஆவி, உங்களை அடிமைப்படுத்துகிற ஒரு ஆவி. அந்த ஆவி மனிதனை அடிமைப்படுத்தி அந்த பாவத்துக்குள்ளே சிக்க வைத்து விடுகிறது. கண்களின் இச்சையின் ஆவி அடிமைப்படுத்தி விட்டால் அந்த இச்சையின் பிடியிலே நீங்கள் அகப்பட்டுக் கொள்வீர்கள். மாமிசத்தின் இச்சைகளை தூண்டுகிற ஆவி, அந்த இச்சையின் ஆவி, சிலரை வேசித்தனத்தின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி என்று வேதம் குறிப்பிடுகிறது. அந்த ஆவி அவனை ஆட்கொள்ளும் பொழுது அந்த பாவத்துக்குள்ள அதை இழுத்து கொண்டு போகிறது. தப்புன்னு தெரியும், விட முடியவில்லை. கடைசியில் இது பாவமே கிடையாது என்று சொல்லுகிற அளவிற்கு அவன் வந்து விடுவான். இந்த மாதிரி இந்த பாவம் மனிதர்களை அடிமைப்படுத்தி விடுகிறது. காரணம், பின்னால் இருக்கிற பொல்லாத ஆவி அந்த காரியத்தை செய்கிறது. இன்னைக்கு அப்படி ஏதோ ஒரு பாவம் சிலருக்கு வெளியே அந்த பாவம் தெரிகிறது, சிலருடைய பாவம் வெளியே தெரிவது இல்லை. மதுபானம் குடித்து விட்டு அப்படியே நடமாடுகிற சிலர் வெளியில தெரியும்.
சிலர் வெளியே தெரியாதபடி தன்னுடைய வீட்டுக்குள்ளே அறைக்குள்ளே குடித்து கொண்டு அடிமைப்பட்டு கிடக்கிறவர்கள் உண்டு. சிலர் வெளியிலே தெரிகிற மாதிரி வாலிபர்கள் போதை மருந்துகளை பயன்படுத்தி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நடந்து கொள்ளுவார்கள். சிலர் வெளியே தெரியாது அந்தரங்கமாக வீட்டுக்குள்ளே வைத்து அதுக்கு அடிமைப்பட்டிருப்பார்கள். ஆனால் அவளுக்கு தெரியும் இது ஒரு அடிமைத்தனம், இது ஒரு பாவம் என்று தெரிய விட முடியவில்லை என்ற ஒரு எண்ணம். உங்களுக்கு தான் ஒரு நற்செய்தி நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு இயேசு உங்களை மெய்யாகவே விடுதலை ஆக்குவார். நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். உங்களுக்குரிய விடுதலையின் நாள் தான் இது. அந்த விடுதலை கொடுக்கிறவர் இயேசு மாத்திரமே. அவரால் தான் விடுதலை கொடுக்க முடியும். பழனின்னு ஒரு பட்டணம் இருக்குல்ல, அங்கே துரைசாமின்னு ஒரு ஐயா, அவங்க வாழ்க்கையில் நடந்ததை நான் பார்த்தபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. துரைசாமின்னு இந்த ஐயா ரொம்ப பக்தி உள்ளவர். சொந்த இடத்திலேயே கோயில் கட்டி குலதெய்வம் என்று பக்தியாக சாமி கும்பிடக்கூடிய ஒரு மனிதர். எவ்வளோ பக்தி இருக்குன்னு பாருங்க. அவ்வளோ பக்தியான மனிதர். தெய்வத்தை தேடுவதில் வணங்குவதில் ரொம்ப பக்தி. நடந்து தியாகம் பண்ணி நடந்து தெய்வ வணக்கம் செய்வாராம். விரதம் இருந்தால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக விரதம் இருப்பாராம். ரொம்ப சும்மா பேருக்கு அல்ல, அவ்வளோ பக்தியாக தெய்வத்தை தேடின ஒரு மனிதர் இந்த துரைசாமி ஐயா. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 38 வருஷம் மதுபான பழக்கம். மதுபானம், பக்தியும் இருக்கிறது, பாவமும் இருக்கிறது. இந்த பக்கம் ரொம்ப பக்தி, தெய்வத்தை தேடுகிற பக்தி. இந்த பக்கம் மதுபானம், குடி 38 வருஷம். அதனால வீட்டுக்குள்ள சண்டை. குடிக்கிறது மட்டுமல்ல, புகைப்பிடிப்பது, புகையிலை போடுவது, நிறைய பாவ பழக்கங்கள். ஆனால் பக்தியாகவும் இருக்கிறார், இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதனால வீட்டுக்குள்ள பிரச்சனை, குடும்ப சமாதான பாதிப்பு. எனக்கு அன்பானவர்களே, பக்தியாக இருக்கிறது நல்லது. அது மாத்திரம் அல்ல, பக்தி மாத்திரம் அல்ல, நீங்க விடுதலை பெற்றுக்கொள்ளணும் பாவத்தில் இருந்து. இந்த ஐயா 38 வருஷம் இந்த பாவத்துக்கு அடிமைப்பட்டு அதை விட்டுவிட முயற்சித்தார், பிரயாசப்பட்டார். என் குடும்பத்தை பாதிக்குது, எங்க சந்தோஷத்தை பாதிக்குது என்று விட முடியவில்லை. ரொம்ப மனம் சலித்த போனார். அதனால ரொம்ப குடும்பத்துக்குள்ள போராட்டம், கஷ்டத்தில் இருந்த சமயம் அவங்க வீட்டார் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. யாரோ சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால டிவியில் கிறிஸ்தவ நிகழ்ச்சி, செபிக்கலா நிகழ்ச்சியை பார்ப்பாங்களாம். இவருக்கு ரொம்ப கோபம் வரும். நான் எவ்வளோ பக்தியாக இருக்கிறேன், நீங்கள் என்னடான்னா இந்த ஆள் பேசுகிறானே உட்காந்து கேட்குறீங்க. அப்பப்போ சண்டை போடுவார். ஆனாலும் அவங்க அதை கண்டு கொள்ளாமல் பார்த்து கொண்டே இருப்பாங்க. ஒரு நாள் பார்த்தார், என்னது அப்படி ஒரு பேசுகிறாரு, உட்காந்து மணிக்கணக்காக டிவிக்கு முன்னால் உட்காந்து கேட்குறாங்களேன்னு சொல்லி இவரும் உட்கார்ந்தார். அவ்வளோதான். வசனத்தை கேட்டாலே விடுதலை தான். அவர் உட்காந்து கேட்டார், இந்த ஆள் என்ன பேசுகிறாரு, இவர் பேசுகிறான்னு இவ்வளோ பேர் உட்காந்து பார்க்குறாங்க. அதில் சொல்லப்பட்ட வேத வசனம் அவருடைய உள்ளத்தை தொட்டது. அங்கே சொல்லப்பட்ட சாட்சி அவருடைய இருதயத்தை தொட்டது. இப்படிலாம் நடக்குமா? என்னங்க 25 வருஷம் குடிக்கார ஒரே நாளில் விட்டுட்டான்னா எப்படி முடியும்? ஒரே நாளில் 25 வருஷம் குடிக்கிறவன் ஒரே நாளில் மாறிட்டான்னு ஏமாத்துறாங்க. அப்படிதான் அவர் நினைத்தார். இது உண்மையா இருக்குமா, இது நடக்கிறதா என்பதாய். அப்போ அவங்களுக்கு விடுதலைன்னா எனக்கு நடக்கணும் இல்லை? 38 வருஷம் நான் குடிகாரனா இருக்கிறேன், விட முடியல, குடும்பமே பாதிக்கப்பட்டு வேதனையில் இருக்கிறோம். சரி, நம்மளும் ஜெபிச்சு பார்க்கலான்னு சொல்லி முதல் முறை தன் இருதயத்தில் இயேசுவை நினைத்து, இயேசுவை இவங்கெல்லாம் சொல்கிறாங்க குடிகாரங்களுக்கு விடுதலை கொடுத்தாருன்னு, நான் 38 வருஷம் குடிகாரன், இதை நிறுத்த முடியல, எவ்வளோ பக்தியாய் நினைவு செஞ்சு பார்த்துட்டேன், நீங்கள் விடுதலை கொடுக்குற ஆண்டவர்னு சொல்கிறாங்க, எனக்கு விடுதலை கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணினார். இயேசு அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். உண்மையாக ஜெபிச்சனால இயேசு அவ்வளவுதான். ஒரே நாள் மதுபான பழக்கம் ஒரு வீட்டை விலகினது. திரும்ப குடிக்க முடியலை, குடிக்கிற சிந்தனை வரவில்லை, புகைப்பிடிக்கிற சிந்தனை வரவில்லை, புகையிலை போடுகிற சிந்தனை வரவில்லை. அவருக்கு ஆச்சரியம், எப்படி என் மனது மாறினது, இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, ஒரே நாளிலே மனிதனை விடுதலையாக்குகிற கடவுள், 38 வருஷம் குடிப்பழக்கத்தை விடுதலையாக்குகிற கடவுள் அவர்தான் இயேசு. அவர் கொடுக்கிற விடுதலை மெய்யான விடுதலை. இன்றைக்கு வரைக்கும் அவர் மதுபானத்தை தொடவில்லை. அவருடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கப்பட்டு விட்டது. இயேசு இந்த உலகத்தில் வந்தது மனிதனை மதம் மாற்றுவதற்கு அல்ல, மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு வந்தவர் இயேசு. மதமாற்றுகிறார்கள் என்று பொய்யான குற்றச்சாட்டுகளை பொய்யர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை, மனிதனுடைய வாழ்க்கையை இயேசு மாற்றுகிறார்.
இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை ஆண்டு பாவ பழக்கமானாலும் உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள் இது. இன்றைக்கு இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். மெய்யான ஒரு விடுதலை. இயேசுவால் தான் இந்த விடுதலை தர முடியும். ஏனென்றால் மனிதனுடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்து முடித்தார். சிலர் பாவ மன்னிப்புக்காக ரொம்ப தான தர்மம் செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? நிறைய தான தர்மம் செய்வாங்க. பக்தியா தெய்வ வணக்கத்துக்கு நிறைய பணம் செலவு பண்ணுவாங்க. ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, பணம் செலவு பண்ணி பாவ மன்னிப்பை பெறவே முடியாது. தான தர்மம் செய்து பாவ மன்னிப்பை பெறவே முடியாது. முதலாவது நீ பாவி என்பதை உணர வேண்டும். நான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரி உண்டு, அவரை அறிந்து கொள்ள வேண்டும். பாவத்திற்கு பரிகாரம் தான தர்மம் செய்வது அல்ல, பாவத்திற்கு பரிகார நன்மை செய்வது அல்ல. பாவ மன்னிப்பை பெற்ற பிறகு நன்மை செய்ய வேண்டும். பாவ மன்னிப்பை பெற்ற பிறகு மக்களுக்கு நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நற்கிரியை செய்வதனால் பாவம் மன்னிக்கப்படாது. அதனால தான் நிறைய பேர் ஒரு பக்கம் அநியாயம், துன்மார்க்கம், அசுத்தங்களை செய்து கொண்டே தான தர்மம் செய்து கொண்டே இருப்பாங்க. தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை, பாவத்தை உணர்ந்து முதலாவது மனம் திரும்ப வேண்டும். ஐயோ நான் பாவி, இனிமேல் இந்த பாவம் எனக்கு வேண்டாம், பரிசுத்த வாழ்க்கை வேண்டும் என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். லஞ்சம் வாங்குகிற ஒரு மனிதன் இனி லஞ்சம் வாங்க மாட்டேன், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்டால் தான் பாவம் மன்னிக்கப்படும். இந்த பக்கம் பரிகாரம், ஏழைகளுக்கு உதவி, இந்த பக்கம் லஞ்சம் வாங்கி கொண்டே இருந்தால் பாவம் மன்னிக்கப்படாது. அந்த பாவம் தொடர்ந்து கொண்டிருக்கும். முதலாவது பாவத்தை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும். இனி இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இயேசுவே இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாரும் என்று மனம் திரும்பி கேட்கும் பொழுதுதான் அவனுக்கு பாவ மன்னிப்பும் பாவத்திலிருந்து விடுதலையும் உண்டாகும். மெய்யான ஒரு விடுதலை இன்னைக்கு இயேசு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். மதுபானம் குடிப்பது, போதை வஸ்து பயன்படுத்துவது மாத்திரம் அல்ல. இன்னொரு காரியம் சொல்லட்டுமா? பெங்களூர்ல இருந்து ஒரு சகோதரி, அங்கே பேர் கிரேசினாலே தெரியுதில்ல, கிறிஸ்தவங்க தான். அப்போ பெங்களூரில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா 15 வருஷம் ஒரு பாவத்துக்கு அடிமையாக இருந்தாங்களாம். என்ன அடிமைத்தனம்னா, காலையில் சீரியல் போடுவாங்கல்ல இந்த டிவியில், அதை பார்க்க ஆரம்பித்தா ராத்திரி படுக்க வரைக்கும் சீரியல் தான். அவங்க சொன்ன ஒரு சீரியலை நான் விடுவதில்லை. அதை பார்த்து அழுதுகிட்டே இருக்கிறது, அதில் இருக்கிற மாதிரி பேசுகிறது, தானாக மென்டலான மாதிரி நிறைய பெண்கள் ஆயிட்டாங்க இந்த சீரியலை பார்த்து பார்த்து. அதே மாதிரி அது ஒரு பிசாசின் அடிமைத்தனம். பின்னால் இருக்கிறது ஒரு ஆவி. என்றைக்கோ ஒரு நாள் ஒரு டிவியில் ஒன்று பார்க்குறீங்க, ஒரு தமாசுக்கு ஒன்று, ஓகே, அதுக்கு பார்த்து 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 அடிமையாக்கி பார்க்காம இருக்க முடியல. அவங்க சொல்கிறாங்க, அப்படி பிள்ளைகள் ஸ்கூல் முடிச்சுட்டு வருவாங்களாம், அம்மா நீ ஓடி வந்தால் சீரியல் பிள்ளைகள் மேலே கோபம் வருமா, கையில் என்ன இருக்கிறதோ தூக்கி எறிவாங்களாம். பிள்ளைகள் பக்கத்தில் நெருங்க முடியலை தாய்கிட்ட, சீரியல் பார்த்து கொண்டு இருக்கிற இப்போ வர்றேன்னு சொல்லி. அப்போ பிள்ளைகள் அம்மாவை கண்டு ஒதுங்க ஆரம்பித்தார். கணவர் வந்தார், வேலை முடிச்சுட்டு வந்தா இவங்க சமைக்கும் போதே சீரியல் பார்த்துட்டு தான் சமைப்பாங்களாம். அப்போ எப்படி இருக்கும் சமையல், நீங்கள் யோசித்து பாருங்க. அந்த சமையலில் ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லை. சீரியல் 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 பார்த்து 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 சமைச்சு கொண்டு வந்து பேருக்கு வச்சுருவாங்க. கணவர் வந்தால் சாப்பாடெலாம் எடுத்து வைக்க மாட்டாங்க, நீங்களே போட்டு சாப்பிடுங்க, சீரியல் பார்க்குறேன். கணவர் சொல்லி பார்த்தார், சண்டை போட்டு பார்த்தார், இதுக்கு மேலே பிரச்சனை தான், எதுக்கு அவள் இது மாதிரி ஆயிட்டாளேன்னு வருத்தத்தோடு சாப்பிட்டு போயிடுவாராம். எப்படி இருக்கும் பாருங்கள். அவருடைய மனதில் வருத்தம், பிள்ளைகளுக்கு வருத்தம். இந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்த ஒரு சூழ்நிலையில் பாருங்கள், ஆண்டவர் பார்த்தார், இவளை எப்படி சரிப்படுத்துறது? இந்த மாதிரி பாவத்துக்கு அடிமையாக உட்கார்ந்துருக்கிறாளே, மணிக்கணக்காக சீரியல் பார்க்குற, காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் சீரியல் சீரியல் சீரியல்னு சொல்லி இவளை எப்படி சரிப்படுத்துறதுன்னு பார்த்தார். ஒரு நாள் ஒரு வியாதி தாக்கினார். குடல் பகுதி ஜீரண உறுப்பு பாதிக்கப்பட்டார். அங்கே ரத்தம் வர ஆரம்பித்தது, வாய் வழியாக ரத்தம் வெளிப்பட ஆரம்பித்தது. பயம் வந்தது, ஏதோ சீரியஸான வியாதி வந்து விட்டது என்று. இப்போ மரண பயம் சூழ்ந்து கொண்டது, மரிச்சிருவனோ என்கிற பயம். வயிற்றில் எப்பொழுது ஒரு வலி உண்டானது, மரண பயமும் உண்டானது. இப்போ தூங்க முடியல, தூக்கம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுகிற சூழ்நிலை. அந்த சமயத்தில் தான் ஒருத்தர் சொன்னாங்க, இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பாரு, உன் வாழ்க்கை மாறும் என்பதாக. அந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்த போது அவருடைய தாயாருடைய ஜெபம், மகள் இப்படி பண்ணதை பார்த்து அந்த தாயார் ஆண்டவரிடத்தில் ஜெபிச்சிருக்கிறாங்க. என் மகள் இந்த சீரியலுக்கு அடிமையாக இருக்கிறாளே ஆண்டவரே, பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க, கணவர் பாதிக்கப்படுறார், குடும்பத்தையே அவள் நடத்துவது இல்லை, சீரியலுக்கு அடிமையாகிவிட்டாள், விடுதலையாக்கினை தாயார் ஜெபிச்சாங்க. அந்த ஜெபத்தை கேட்டதா ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார்.
இந்த மகள் வியாதிப்பட்ட உடனே இப்போ பலவீனப்பட்டு ராத்திரிலாம் தூங்க முடியாமல் மரண பயத்தில் தாயார் சொன்னாங்க, வா இந்த ஜெபத்தில் உட்கார வைத்தாங்க. அந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்த்து செய்தி கேட்டபோது பாவ உணர்வு உண்டானார். நான் எவ்வளோ பெரிய பாவம் செய்துட்டேன், என் பிள்ளைகளை கூட நேசிக்கலை, என் கணவருக்கு கூட நான் நேசிக்கலை, கீழ்ப்படியலை, அதை விட இந்த சீரியல் என் வாழ்க்கையை கெடுத்து விட்டது, அடிமையாக்கி விட்டதுன்னு சொல்லி, இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை வேணும், சுகம் வேணும் அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதாங்களாம். அந்த தாயார் இதுதான் சமயம் தலையில் கை வைத்து ஜெபித்தாங்க. ஒரு ஆவி அவங்கள விட்டு வெளியேறி போச்சுதான். அப்போ அடிமைப்படுத்துவது ஒரு ஆவி. உங்களால் நீங்கள் மணிக்கணக்காக அந்த சீரியல் பார்க்குறீங்கன்னா பிசாசின் அடிமைத்தனத்தில் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். யூ ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த ஈவில் ஸ்பிரிட். ஒரு பிசாசின் அடிமைத்தனத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. அது உங்களை அடிமையாக்கி அதை பாரு என்று தூண்டுகிறது. குடும்பம் பாதிக்கப்படுது, கணவர் பாதிக்கப்படுகிறார், பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. உன் வாழ்க்கை அழிந்து கொண்டிருப்பதை தெரியாதபடிக்கு உன்னை பிசாசு அடிமையாக்கி வைத்திருக்கிறான். அந்த தாயார் ஜெபித்த பொழுது ஒரு அசுத்தாவி வெளியேறி போனது. அதோடு சீரியல் எண்ணமே மாறினது, வியாதி விலகினது, மரண பயம் மாறினது, விடுதலை. எனக்கு அன்பான சகோதரி, நீங்க இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. உங்க நேரத்தை பாழாக்கி கொண்டிருக்கிற ஒரு பிசாசு, உங்களுடைய குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிற ஒரு பிசாசு, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிக்கும்படி கிரியை செய்கிற ஒரு பிசாசு உங்களை அந்த சீரியலுக்கு அடிமையாக்கி விட்டது, செல்போனுக்கு உங்களை அடிமையாக்கி விட்டது. நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேணும். மெய்யான விடுதலை என்று இயேசு உங்களுக்கு தருவார். இன்றைக்கு உங்களுக்கு தருவார். நிறைய பேர் இன்றைக்கு விடுதலை பற்றி சாட்சி சொல்கிறாங்க. செல்ஃபோன் அடிமைத்தனத்தில் இருந்து ஒரு சகோதரி சொல்கிறாங்க, 20 மணி நேரம் செல்ஃபோன் பார்ப்பாங்களாம். 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் கிரகிக்க முடியுதா? அவங்க சொல்கிறாங்க 20 hours காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் இடைவிடாமல். என்ன வாழ்க்கை! பிசாசு எப்படியெல்லாம் இன்றைக்கி மனிதர்களை அடிமைப்படுத்துகிறான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. செல்ஃபோனுக்கு அடிமைத்தனம், சீரியலுக்கு அடிமைத்தனம், இது ஒரு அடுத்தவங்களை பற்றி பேசுகிற பாவத்துக்கு அடிமைத்தனம், கோபம், எரிச்சல், அதற்கு அடிமைத்தனம். உங்களுக்கு பின்னால் இருக்கிற ஒரு ஆவி. உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை, ஒரு விடுதலை தேவை. 2ஆம் தேதி சிறுவர் முகாம் நடைபெற்றது 4 மாவடியில். அன்றைக்கி சிறு பிள்ளைகளுக்காக தான் நான் பேசி ஜெபம் பண்ணுவேன். வரிசையாக பிள்ளைகள், ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் வந்தாங்க. ஒரு சின்ன குட்டி பெண் வந்தாள். அவள் பார்த்த உடனே எனக்கு ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கணும் அப்படின்னா, என்ன விஷயமான்னு கேட்டேன். அவர் சொன்னால், எனக்கு கோபமாக வருது, எரிச்சலாக வருது, அதனால வீட்டில் நான் சண்டை போடுறேன், எனக்கு ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். என்ன படிக்கிறேன்னு கேட்டேன். 4வது படிக்கிறேன். 9 வயசு சின்ன பிள்ளை களங்கமில்லாமல் சொல்லுது, எனக்கு கோபமாக வருது, எரிச்சலாக வருது, எங்கள் அம்மாக்கிட்ட சண்டை, வீட்டில் எல்லாத்துக்கிட்ட சண்டை போடுறேன், எனக்காக ஜெபிக்கிறீங்களா? அந்த பிள்ளைக்கு ஒரு விடுதலை தேவை. கோபம், எரிச்சல், இது சமாதானத்தை பாதிக்கிற ஒரு பாவ சுபாவம். கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, அடுத்த ஆளை பற்றி பேசுவது, புறங்கூறுவது, இந்த மாதிரி பாவங்களுக்கு அடிமைப்பட்டு நிம்மதியை இழந்து நிற்கிற மக்கள் அநேகர். உங்களுக்கு ஒரு விடுதலை இன்றைக்கு தேவை. 2வது, மனுஷனை அடிமைப்படுத்துகிற இன்னொரு விஷயம் என்ன? லூக்கா 13ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்க கேட்போம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். இயேசு அவளை கண்டு, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். 16வது வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். 18 வருஷம் கூனியாக இருந்த ஒரு பெண், நம்மை போல நிமிர்ந்து நடக்க முடியாது, குனிந்து அவருடைய முருகு வளைந்திருக்கும் குனிந்த நிலைமையில் தான் அவள் இருப்பாள். 18 வருஷம் கூனியாக இருந்த ஒரு பெண் பாருங்க. அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டிருந்தது, கூன் விழுந்த நிலைமை, குனிந்து தான் நடக்கணும். அப்போ முதுகு எலும்பில் வலி, கழுத்தில் வலி, அவர் நடக்கும்போது எலும்புகளில் வலி, கால்களில் வலி எல்லாம் உண்டாகும். குனிந்தே நடக்கிற ஒரு ஆளை கவனிச்சு பாருங்க, ரொம்ப பாதிப்பு உண்டாகும். கூன் விழுந்த ஒரு நிலைமை, 18 வருஷம் அந்த சரீரம் பாதிக்கப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். இயேசு சொல்கிறார், சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான், சாத்தான் அவளுடைய சரீரத்தை தாக்கி இருந்தான். சாத்தான் ஒரு பலவீனப்படுத்த ஆவியினாலே அவளை தாக்கி அவருடைய முதுகெலும்பை பாதித்து அந்த முதுகெலும்பை கட்டி அவருடைய சரீரத்தை வாதித்து கொண்டிருந்தான்.
அந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட்டு இருக்கிறேன் என்பதாக இயேசு சொல்லுகிறார். பார்த்தீங்களா, வியாதி சாத்தான் கொண்டு வருகிற அடுத்த அடிமைத்தனம். நம்மை அடிமையாக்கி சரீரத்தில் ஒரு நோயை கொண்டு வந்து பயம், கலக்கம், வேதனை, ராத்திரிலாம் தூங்க முடியாத ஒரு நிலைமை, எப்பொழுது வலிகள், வேதனைகள், பிசாசு கொண்டு வருகிற ஒரு பெரிய போராட்டம். சில வியாதிக்கு நீங்கள் டாக்டர் இடத்துல போனால் ஸ்கேன் எடுத்தாச்சு, எல்லாம் செக் பண்ணியாச்சு, எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு, எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, உங்களுக்கு ஒரு வியாதியும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லை டாக்டர், எனக்கு வலி இருக்குதே, இந்த வேதனை இருக்குதே, நான் கஷ்டப்படுகிறேன்னு. இல்லை, நாங்கள் போய் சரி இன்னொரு முறை நீங்கள் இந்த ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க, சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க, அல்லது இந்த ஸ்கேன்லாம் பார்த்துடலாம். எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் நார்மல். இல்லை, ஏதாவது செய்யுங்க, நான் வேதனைப்படுறேன், கஷ்டப்படுகிறேன், என்ன மருந்து கொடுக்கிறது உங்களுக்கு? எல்லாம் நார்மலாக தானே இருக்கிறது. அப்போ ஏன் இந்த வேதனை இருக்குது? ஏன் என் உடம்புல இந்த கஷ்டம் இருக்குது? ஏன் நான் அந்த வேதனைப்படணும்? அதுதான் தெரியல. உங்கள் மன பிரமையாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான். ஆனால் மருத்துவத்தால் கண்டுபிடிக்க முடியல, எக்ஸ்ரேல காண முடியல, ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்க்க முடியல. ஆனால் வேதனை இருக்கிறது என்றால் மறைந்திருந்து தாக்கி கொண்டிருக்கிற ஒரு பிசாசு, கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆவி, அதுதான் வேதனை கொடுத்து கொண்டு இருக்கிறது, அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. சரீரத்தில் வியாதியை கொண்டு வந்து வாதித்து கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத ஆவி. ஒரு சமயம் ஒரு பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். நான் வந்திருப்பதை கேள்விப்பட்டு ஆஸ்பத்திரியில், பிரபலமான ஆஸ்பத்திரியில் வைத்த ஒரு பெரிய செல்வந்தர்கள், வியாபாரிகள், அந்த மகனுடைய ஒரு கால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் செயலற்ற நிலைமையில படுக்கையில் வைத்திருந்தார்கள். நான் வந்திருப்பதை கேள்விப்பட்டு எப்படியாவது ஜெபிக்கணும்னு அவனை தூக்கி கொண்டு வந்து விட்டார்கள். டாக்டர் சொன்னாங்க, இது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல, எங்கே கொண்டு போனாலும் சரியாகாது, இல்லை நாங்கள் ஜெபிக்க போகிறோம், நீங்கள் ஜெபம் பண்ணி சுகமாயிட்டா எனக்கு வந்து அந்த கடவுளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி இருக்கிறார். அந்த அளவிற்கு பாதிக்கப்பட்ட ஒரு வாலிப தம்பி, அவனை சேரோடு கொண்டு வந்து உட்கார வைத்தார்கள். நான் அவனை பார்த்தேன். வாலிபன், இளம் வாலிபன், வலது கால் செயலற்று அப்படியே வேதனையோடு அமர்ந்ததில் வீக்கம் இருக்கிறது, அந்த காலில் ஒரு மாற்றம் தெரிகிறது, ஏதோ ஒரு பாதிப்பு உண்டாகி இருக்கிறது தெரிகிறது. நானும் டாக்டர்ஸே என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, என்ன பாதிப்புன்னு தெரியலன்னு சொல்லுகிறார்கள் என்ற நிலைமையில் நான் அவனை பார்த்து கொண்டு மனதிலே ஜெபித்து கொண்டிருந்தேன். எனக்குள்ளே உண்டான பாரம், நான் 13 வயசில் இப்படி இருந்தேன். என்னுடைய 14வது வயசில் இதே மாதிரி நடக்க முடியாமல் நொண்டியாக இருந்தேன். மருத்துவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள். மரணப்படுக்கையில் இருந்தபோது தானே இயேசு என்னை குணமாக்கினார், என்னை நடக்க வைத்தார். அதுதான் ஞாபகத்தில் வந்தது. என்னுடைய தாயார் அன்றைக்கு அழுது கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அந்த தாயார் கண்ணீரோடு நிற்கிறாங்க தன் மகனுக்காக. அந்த காட்சி என் உள்ளத்தை உடைத்தது. ஆண்டவரே, என் தாயார் ஒரு நாள் எனக்காக அழுது கொண்டிருந்தாங்க, இந்த வாலிப தம்பிக்காக இந்த தாயார் அழுகிறாங்க. என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியலன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. எவ்வளவு பணத்தை செலவு பண்ண ரெடியா இருக்கிறாங்க, நான் முடியலையே இந்த காரியம் என்பதா நான் இப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் என்னோடு இடைப்பட ஆரம்பித்தார். ஆவியானவர் சொன்னார், மகனே, அவனுடைய கால்களை கட்டி இருக்கிற ஒரு பொல்லாத ஆவி, அது ஒரு பிசாசின் கிரியை, அது வியாதி அல்ல. அதனாலதான் மருத்துவத்தால கண்டுபிடிக்க முடியவில்லை. அதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு பொல்லாத ஆவி அவன் காலை முடக்கி கொண்டிருக்கிறது. அந்த கட்டை அவிழ்த்து விடு. நான் 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவியினாலே கூனியாயிருந்த பெண்ணினுடைய கட்டை அவிழ்த்த உடனே சுகமானாள். என் நாமத்தினால் இந்த கட்டை அவிழ்த்து விடு என்று சொன்னார். உடனே நான் அந்த கால் மீது கை வைத்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக ஜெபித்த உடனே ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிட்டார். ஒரு அற்புத மாற்றத்தை இந்த காலுக்குள்ளே கட்டளையிட்டார். அதுதான் இந்த பிசாசு கொண்டு வரக்கூடிய ஒரு கட்டு, சிறையிருப்பு. இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் உடைய இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், லங்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கலாம், லிவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய கிட்னி சிறுநீரகம் செயலற்று போயிருக்கலாம், உங்களுடைய கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டிருக்கலாம். எல்லாம் நல்லா இருக்குது, இந்த ஒரு வேதனை என் சரீரத்தில் இருக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த வியாதி நம்மை வேதனைப்படுத்துகிறது, வியாதி நம்மை அடிமைப்படுத்துகிறது. இயேசுவோ அந்த அடிமைத்தனத்தின் விடுதலை கொடுக்கிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. கடந்த மே மாதம் சென்னையில் இதே மாதிரி தீவுத்திடலில் ஒரு அற்புத பெருவிழா கூட்டம் நடைபெற்றது. சென்னை பட்டணத்தில் அங்கே அமுதா என்ற ஒரு சகோதரி, அவர்களுக்கு 23 வருஷமாய் முடக்குவாதம், ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம், அப்படியே விரல் மடங்கி இருக்கும், எல்லா ஜாயிண்டெல்லாம் வீங்கி இருக்கும்.
கால்களிலும் கைகளிலும் எல்லா மூட்டுகளும் வீக்கமாய் இருக்கும். வலி தாங்க முடியாதாம், நிற்க முடியாது, 5 நிமிடம் கூட நிற்க முடியாது, நடக்க முடியாது, ரொம்ப பாதிப்பு. 23 வருஷ வேதனை அவர்களுக்கு. கை கால்கள் வீங்கி நடக்க முடியாம 23 வருஷமா என்னென்னவோ மருத்துவம் செய்து ஆகிவிட்டாரு. இப்ப மரண பயம் அவளுக்குள் வந்து விட்டது. இனி நான் பிழைக்க முடியாது, 23 வருஷமா நரக வேதனை அனுபவிக்கிறேன், இனி மரணம்தான் என்கிற நிலைமையில கணவர் என்று வீட்டார் தீவுத்திடலுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கூட்டத்துக்குள்ள உட்கார பின்னால தான் அவளுக்கு இடம் கிடைத்தது. பின்னால உட்கார்ந்து இருந்தாங்க, வசனத்தை கவனமாய் கேட்டாங்க. இயேசுவால விடுதலை கொடுக்க முடியும் என்ற விசுவாசம் வந்தது. ஜெப நேரத்தில் இயேசுவே கூப்பிட்டாங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்கிற்று, ஆண்டவருடைய வல்லமை இறங்கிற்று. ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய பெயரை சொல்லி முடக்குவாதத்தை கொண்டு வருகிற ஆவி வெளியேறுகிறதுன்னு சொன்ன உடனே அந்த ஆவி சரித்து விட்டு வெளியேறினது. அந்த நிமிடமே சுகமத்தை எழுப்பி நடக்க ஆரம்பித்தார்கள். 23 வருட வியாதி நொடி பொழுதலை மாறும்படிக்கு இயேசு விடுதலை கொடுத்தார். அந்த இயேசு இன்றைக்கு இந்த கூட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறார். உங்களுக்காக சகோதரனே, சகோதரி, உங்களுக்காக, உங்களுக்கு விடுதலை கொடுக்க, உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வந்திருக்கிறார். எத்தனை வருட இந்த வியாதியாக இருக்கலாம், இயேசுடைய வல்லமை தொட்ட உடனே ஒரு அற்புதமான விடுதலை உங்களுடைய சரீரத்தில் உண்டாவதை நீங்கள் பார்க்க முடியும். எந்த வியாதியை குணமாக்கக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை. எந்த வியாதியும் மனிதனை வேதனைப்படுத்துகிறதாகவே இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒரு சகோதரர் பாருங்க, கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு ஐயா, அந்த குடும்பத்தில் மனைவி 2 பிள்ளைகள், அவங்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் இந்த ஐயா சொல்லிட்டாரு, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை நம்புறீங்க, நான் உங்களை தடை சொல்ல மாட்டேன், சர்ச்சுக்கு போனால் நான் கொண்டு விடுகிறேன், நீங்கள் பக்தியாக இருங்க, ஆனால் நான் நம்முடைய குல தெய்வம், அதைத்தான் நான் நம்புவேன், குல தெய்வத்தை நான் விட முடியாது, அதைத்தான் நான் நம்பி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். பெற்ற அந்த மனைவியும் 2 பிள்ளைகளும் ரொம்ப இயேசுவை நோக்கி ஜெபிப்பாங்க. ஆண்டவர் செய்த அற்புதத்தை கொண்டு வந்து அப்பா கிட்டெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியா, சரின்னு சொல்ல எதிர்ப்பு தெரிவிக்கலை, பரிகாசம் பண்ணலை. அந்த ஐயா பேர் சுடலை மணி. அவர் சொன்னார், நான் என் குடும்பமே இந்த மாதிரி ரொம்ப பக்தி, எங்களுடைய குல தெய்வம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதில் பக்தியாக இருந்தார். அதனால் மனைவி பிள்ளைகள் மட்டும் சர்ச்சுக்கு போவாங்க, அவர் கூட்டத்துக்கு போக தடெல்லாம் சொல்ல மாட்டார். ஒரு நாள் சொன்னாங்க, இப்படி ஒரு கூட்டம் நடக்குது, இது மாதிரி மோகன்லாச செய்ய பிரசவம் பண்ணுறாங்க, நிறைய கூட்டம்லாம் வரும், சும்மா வாங்க எங்கள் கூட, நீங்கள் சாமியெல்லாம் கும்பிட வேண்டாம், உங்கள் குல தெய்வத்தையே கும்பிடுங்க, சும்மா எங்களோட வாங்கன்னு. சரி, பிள்ளைகள் அன்பாக கூப்பிட்றாங்க, ஒரு ஜாலி டூர் மாதிரி போயிட்டு வரலாம். அப்படி தான் அந்த ஐயா வந்தாங்களாம். அப்படி தான் சொல்கிறாங்க, கோயம்புத்தூரில் இருந்து ஜாலி டூர் மாதிரி பிள்ளைகளோட போவோமே, பிள்ளைகள் நம்புகிறாங்க, இயேசுவை நம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறார். கூட்டத்தில் உட்கார்ந்துருந்தார். அப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தார். அங்கே ஜனங்கள் சாட்சி சொன்னாங்க, இந்த கேன்சர் வியாதி மறைஞ்சது, என் கண்களில் பார்வை வந்தது, இயேசு அற்புதம் செய்தார். நான் கேட்டோன்னே யோசித்தாரேன், இது இப்படியெல்லாம் நடக்குமா, இது உண்மைதானா அப்படின்னு அவர்கள் ஒரு யோசனை வந்தார். ஆனால் கவனமாக கேட்டார், சின்சியராக. அப்போ என் பிள்ளைகள்லாம் இதனால் தான் ஏசுன்றாங்களா அப்படின்னு பார்த்து கொண்டே இருந்தார். ஜெப நேரம் வந்தது. வியாதி உள்ள இடத்துல கை வைத்து ஜெபிங்கன்னு சொன்னபோது, இந்த ஐயா இவ்வளோ பக்தியாக இருக்கிறார்ல, அவருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, 20 வருடமாய் அவருடைய இடது காது கேட்காதான். 20 இயர்ஸ், 20 வருஷமாக இடது காது கொஞ்சமும் கேட்காது. அவர் வலது காது வழியாக தான் கேட்க முடியும். யாராவது இடது பக்கம் நின்று பேசினா ஒன்றுமே கேட்காது. 20 வருஷம் ஆகிவிட்டது. இடது காது செவிடாகிவிட்டது, கேட்கவே கேட்காது. 2 வருஷமாக கண் பார்வை மங்கலாகிவிட்டது. கண் பார்வையும் போய்விட்ட ஒரு சூழ்நிலை. அதில் தான் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார். இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஏசு அற்புதம் செய்கிறார்னே, அப்போ நம்மளும் ஜெபிச்சு பார்க்கலாமேன்னு சொல்லி வாழ்க்கையில் முதலாக இடது காதில் கை வைத்து, இயேசுவே இவங்களுக்கெல்லாம் நீங்கள் சுகம் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறாங்க, என் மனைவி பிள்ளைகள்லாம் அவன் நம்புகிறாங்க, ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கையில் வரல, சும்மா பார்க்க வந்தேன், ஆனால் எனக்கு 20 வருஷமாக காது கேட்காது, எல்லாரையும் சுகமாக்குறீங்களாமே, என்ன குணமாக்கிறீங்களேன் அப்படின்னு அவ்வளோதான் ஜெபம். அடுத்த நிமிஷம் அவருடைய காது திறக்கப்பட்டு விட்டார். 20 வருஷமாக கேட்காத காது கேட்க ஆரம்பித்து விட்டார். அவர் சொல்கிறார், கையை எடுத்து பார்க்குற, ஜெபிக்கிற சத்தெல்லாம் கேட்குது,
வலது காதை மூடிட்டு பார்க்கிறார், சத்தம் நல்லா கேட்குது. ஆச்சரியம், 20 வருஷமா கேட்காத காது ஒரு நிமிடத்துல எப்படி எப்படி இது எப்படி இப்படி ஒரு கடவுளா, இப்படி ஒரு ஆண்டவரா, அதுதான் என் மனைவி பிள்ளைகள்லாம் அவரை தேடுறாங்களா. உடனே அவருக்குள்ள நம்பிக்கை வந்தது. அப்ப என் கண்ணிலையும் அவர் சுகம் தர முடியுமே, 2 கண்களில் கை வைத்து என் கண்ணையும் சுகமாக்குங்க இயேசுவே, கண் பார்வை தெளிவாக்கி விட்டாரு. 2 அற்புதம். அப்பதான் அவர் நினைத்தாராம், இவர் தான் என் குல தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்க. இவர் தான் என் குல தெய்வம், நான் இதுவரை அறியாமல் இருந்து விட்டேன், இப்படி அற்புதம் செய்கிற ஆண்டவர் தான் என் குல தெய்வம் என்பதாக இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் பாருங்க. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், நீதான் குல தெய்வம் அங்க போ அப்படின்னு இயேசு சொல்லல. இயேசு மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஒருவருடைய மத நம்பிக்கையை ஆண்டவர் வேதனைப்படுத்தபடி சொல்ல மாட்டேன், அதான் நண்பர் அங்க போ, என்கிட்ட ஏன் வர்ற அப்படிலாம் இயேசு பேச மாட்டார். யாரா இருந்தாலும் வா, நீ என்னை நம்பினால் உனக்கு சுகம் தருகிறேன், என்னை விசுவாசித்தால் சுகம் தருகிறேன். அவரை விசுவாசித்தா போதும். அவங்க என்ன மதம், என்ன இனம், என்ன மொழி, எதுவும் இயேசுக்கு பார்க்க தெரியாது. நீங்க இன்னைக்கு விசுவாசத்தோடு ஒரே ஒரு நிமிடம் ஜெபித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புத சுகம் உண்டாகும், உங்களுடைய சரீரத்தில் விடுதலை உண்டாகும். ஏதோ ஒரு வியாதி உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்குது இல்ல, கேன்சர் வியாதி, ஆஸ்தமா வியாதி, ஆர்த்தரைட்டிஸ், வாத வியாதிகள், ஏதோ ஒரு பாதிப்பு, இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். இயேசு விடுதலை கொடுக்க போகிறார், அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. 3வது கடைசியாக மனிதனை அடிமைப்படுத்துகிற இன்னொரு காரியம் என்ன? மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கினவுடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதன் என்று வேதம் சொல்லுகிறாரு. பிசாசு ஒரு மனிதனை அடிமைப்படுத்துகிறான். பயம், அடிமைத்தனம், மனநிலை பாதிப்புக்குள்ள அவனை அடிமையாக்கி வேதனைப்படுத்துகிறான். அவனை சங்கிலிகளுக்குள்ள உடை தெரிந்து விடுவானாம். வஸ்திரம் தெரியாமல் இருந்தான். கல்லறைகளுக்குள்ள அவனுடைய வாழ்க்கை இருந்தது. அவனுக்கு இயேசு விடுதலை கொடுத்தார் பாருங்க. அவனை தேடி சென்று அவனுக்கு விடுதலை கொடுத்து வஸ்திரம் கொடுத்து அவனை அழகாக உட்கார வைத்து அவனை சந்தோஷப்படுத்தினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இயேசு அவனை தேடி போய் அற்புத விடுதலை கொடுத்தார். இதை சொல்லும்போது அநேக ஆண்டுகளுக்கு முன்னால புத்தளம், உங்க ஊர்ல புத்தளம் இருக்குதுல்ல, அங்க ஒரு கூட்டத்துக்கு நாங்கள் வந்திருந்தோம். அப்பொழுது அவர் அப்பாதரை அவர்கள் உயிரோடு இருந்தாங்க. நானும் அப்பாதரை பிரதர் அவர்களும் தெய்வ ஊழியத்தை நிறைவேற்ற புத்தளம் வந்திருந்தோம். முதல் நாள் கூட்டம் முடிந்தது. முடிந்த உடனே கடைசி நாள் தான் வழக்கமாக ஜெபம் செய்வோம். ஒரு வாலிபனை முதுகில தூக்கி கொண்டு வந்தான். இன்றைக்கும் என் கண் முன்னால் நிற்கிறாரு. திடகாத்திரமான ஒரு வாலிபனை ஒரு வாலிப தம்பி முதுகில் அப்படியே தூக்கி கொண்டு வந்தான். ஏன் இந்த பையனை தூக்கி கொண்டு வருகிறான் என்று பார்த்தால், ஸ்டேஜுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து அவனை விட்டான். அவன் மேல் சட்டை அணிந்திருக்கவில்லை, கீழே உள்ள அந்த ட்ரெஸ் அணிந்திருக்கிறான். கைகளில் விலங்கு போடப்பட்டிருந்தது, கால்களிலேயே விலங்கு மாட்டப்பட்டிருந்தது. அதனால அவனால் நடக்க முடியாது. விலங்கு போட்டு டைட்டாக வச்சிருந்தாங்க. ஆனால் ஒரு வாலிபன் அவனை சுமந்து கொண்டு வந்தான். அப்போ நான் கேட்டேன், யார் தம்பி இது, நீங்கள் யாருன்னு கேட்டேன். அவன் சொன்னான், நான் இவனுடைய நண்பன், இவன் என்னுடைய ஃப்ரெண்டு. எதுக்கு நீ தூக்கிக்கிட்டு வந்திருக்கிற? இவனுக்கு ஒரு பிசாசு பிடிச்சிருக்குது, யாரோ பிலிசுனி செஞ்சிட்டாங்களாம், அவன் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு எரிஞ்சிருவான், அவன் அடக்க முடியாது, எல்லாரையும் அடித்து உடைச்சிருவான், குடும்பத்தாரும் அவனை அடக்க முடியாது, அதனால சங்கிலிகளை கைத்தினால கட்டி பார்த்து எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருவான், சின்ன சங்கிலி போட்டால் உடைச்சி எறிஞ்சிருவான். அதான் அவனை 2 கையும் சேர்த்து ஸ்ட்ராங்கான சங்கிலி, கால்களும் நடக்க முடியாத அளவுக்கு 2 காலையும் ஒட்டி சங்கிலி, இல்லாட்ட அவனை அடக்க முடியாது. ஆனால் அவனை யாரும் இந்த கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வரல. என் மகனை இயேசு விடுதலையாக்குவார் அப்படின்னு இந்த கூட்டத்தை பற்றி கேள்விப்பட்டு அவனை கூட்டிகிட்டு வர முடியல, நான் சுமந்து கொண்டு வந்தேன். அந்த வாலிபனுடைய அன்பு என்னை கவர்ந்து கொண்டேன். தன் நண்பனை பிசாசு பிடித்தவன் என்று குடும்பத்தார் கூட ஒன்றும் செய்யலை. ஒரு ஃப்ரெண்ட் அவனை தூக்கி கொண்டு சுமந்து, அவன் ரொம்ப திடகாத்திரமாக இருக்கிறான், வெயிட்டானவன், சுமந்து கொண்டு வந்து விட்டு இருக்கிறான். நான் பார்த்த உடனே அந்த வாலிபனுடைய அன்பு என்னை கவர்ந்தது.
அதனாலே ஆண்டவரே இந்த வாலிபன் நிமித்தம் அவனுக்கு சுகம் கொடுக்கணும்னு சொல்லி அப்பாதரி பிரதர் அதில் ஸ்பெஷலிஸ்ட், பிசாசை துரத்துறதில்லை. அது ஒரு விசேஷத்தை அபிஷேகம் தேவன் அவளுக்கு கொடுத்திருந்தார். நான் சொன்னேன், பிரதர் இது உங்களுடைய காரியம், நீங்கள் தான் பாருங்க. என்னை பிரதர் பக்கத்தில் போனாங்க, உன்னை பார்த்து சொன்னாங்க, நாளைக்கு உபவாசத்தோடு கொண்டு வரணும், அவங்களுடைய குடும்பத்தார் உபவாசத்தோடு இயேசு வேண்டிய வரணும், நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன், நாளைக்கு ஏசு அற்புதம் செய்வார்னு சொல்லிட்டாங்க. சரின்னு போயிட்டான். அடுத்த நாள் பாருங்க, அந்த பையன் அதே மாதிரி முதுகில் சுமந்து கொண்டு வந்துட்டான். கூட்டம் முடிஞ்ச ஸ்டேஜ் பக்கத்தில் அவனை கொண்டு வந்து நிறுத்திட்டான். அவனுடைய பெற்றோர்லாம் வந்திருக்கிறாங்க. அப்போ சொன்னாங்க, பிரதர் வந்து பக்கத்தில் போனாங்க, சங்கிலி அவிழ்த்து விடுங்கன்னாங்க. அவுத்த ஆபத்து, அவனை அடக்க முடியாது, அவனை சங்கிலி அவுத்துட்டா முடிஞ்சதுன்னு. நான் அவனுக்காக ராத்திரெல்லாம் ஜெபிச்சிருக்கிறேன், நான் அவனுக்கு உபவாசம் பண்ணி ஜெபித்திருக்கிறேன். என் இயேசு சொல்லுகிறார், விடுதலை ஆயிட்டு அவுத்து விடுங்க அப்படின்னு சொன்னா, அந்த நண்பனும் பயப்படுறான் முகத்தை பார்த்து. இவனை கட்டுறது ரொம்ப கஷ்டம், அந்த ஆவி வந்துட்டான் யாரையும் பார்க்க மாட்டான், அதனால் அடக்க முடியாதுன்னு. இல்லை, இயேசு சொல்லுகிறார், அவனுக்கு விடுதலை கொடுத்துட்டார், நான் அவனுக்காக ஜெபிச்சிட்டேன், அவிழ்த்து விடுங்கன்னு. சரின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அந்த சங்கிலி அவுத்தாங்க. கொஞ்சம் நேரம் ஆச்சு அவிழ்க்கிறது. நான் தூரத்தில் பார்த்து கொண்டே இருந்தேன். அவிழ்த்து விட்டாங்க. பசு போல வந்து அப்பா திருப்பறதுக்கு முன்னால நிற்கிறான். அவனுக்காக ஜெபம் பண்ணாங்க. முழு விடுதலை. இயேசு கிறிஸ்து எவ்வளவு அற்புதமானவர் பாருங்க. அன்றைக்கு அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். அதுக்கு அவர் ஒன்றும் கேட்கல, இலவசமான விடுதலை. இயேசு வண்டை வரும் பொழுது இலவசமான விடுதலை. இன்றைக்கு ஏதோ ஒரு அசுத்த ஆவி உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறாரு, உங்களை பயப்படுத்துகிறாரு, இரவிலை தூங்க விடுவது இல்லை, உங்களுக்கு எப்பவும் கலங்க பண்ணி கொண்டு இருக்கிறாரு. உங்களுக்கு தேவை ஒரு விடுதலை. இன்றைக்கு அந்த விடுதலை கொடுக்கத்தான் இயேசு இங்கே வந்திருக்கிறார். மெய்யான விடுதலை தரப்போகிறார். இன்றைக்கு விடுதலை தரப்போகிறார். இப்பொழுது அந்த விடுதலை உண்டாக போகிறது. அசுத்த ஆவிகள் வெளியேற போகிறது. பிசாசின் கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திரவாத கிரியைகள் அழிக்கப்பட போகிறது.